தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, அவனை பள்ளிகி பெருகி நீங்க திரளாய் ஆசீர்வதித்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போன ஆபிரகாமைக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க. கர்த்தர் மேல விசுவாசம் நாங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தினால் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரித்து கொண்டான் ஆண்டவரே. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவளுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையானது உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா. உடைய வார்த்தை பனி போல இறங்கி வந்து சுவாமி ஆண்டவரே வெறுமையாய் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இன்னும் உன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் உடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், தாவீதுக்கு நிலையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தகப்பனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே பெரிய ஜாதியாக்கி அவர்களை நீங்க ஆசீர்வதித்து அவர்களுடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல சிறுமையை அனுபவித்தார்களோ, எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தார்களோ, அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.